வணக்கம் நண்பர்களே. இந்த விளக்க உரைக்கு உங்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான, அதே சமயம் மனசுக்கு ரொம்ப நிறைவு தரக்கூடிய ஒரு அற்புதமான தத்துவத்தை தான் அலச போறோம். இது வெறும் ஏட்டுச் சுரைக்காய் கிடையாதுங்க. மனிதர்களாகிய நம்மோட அடிப்படையான இயல்பை புரிஞ்சுக்க போற ஒரு பயணம். தயாரா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் அமைதியா இதை யோசிச்சு பாருங்க. நாம பிறக்கும் போதே புனிதமானவங்களா? இல்ல இந்த புனிதத் தன்மைங்கிறது நம்ம வாழ்நாள்ல பல சவால்களை சந்திச்சு போராடி அடைய வேண்டிய ஒரு விஷயமா? இந்த கேள்வி கண்டிப்பா எப்பதாவது ஒரு முறையாவது உங்க மனசுல வந்திருக்கும் இல்லையா? இதுக்கான விடையத்தான் நாம இன்னைக்கு தேடப் போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வந்துடுவோம். இன்னைக்கு நாம எந்த புத்தகத்தை அலச போறோம்னா, ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதிய தினசரி தெய்வீக சிந்தனையிலிருந்து ஏப்ரல் 29ஆம் தேதிக்கான ஒரு அற்புதமான குறிப்பத்தான். இந்த சின்ன குறிப்புக்குள்ள அவ்ளோ பெரிய அர்த்தங்கள் ஒழிஞ்சிருக்கு. மனிதனுக்கும் புனிதத்துக்கும் இருக்கிற தொடர்ப இது ரொம்ப தெளிவா விளக்குது. நம்ம வாழ்க்கை பயணத்தோட ஆரம்ப நிலைய முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம பிறக்கும்போது எப்படி இருக்கோம்? எந்த குறையும் இல்லாம ரொம்ப முழுமையான ஒரு தன்மையோடு தான் நம்ம வாழ்க்கையவே தொடங்குறோம். நம்ம அடிப்படையில் குறையுள்ளவங்க கிடையாது, முழுமையானவங்க அப்படிங்கிற அந்த உண்மைய நம்ம முதல்ல ஏத்துக்கணும். இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். மூல நூல்ல ஒரு வரிய ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. குழந்தையிடம் புனிதம் இருக்கிறது, ஏனெனில் அது தனது முழுமைத்தன்மையை தக்க வைத்துக் கொள்கிறது. ஒரு குழந்தைய பார்க்கும்போது நமக்கு ஏன் அவ்ளோ அமைதி கிடைக்குது? ஏன் அவ்ளோ ஈர்ப்பு வருது? ஏன்னா அந்த குழந்தை நம்மளோட அந்த ஆரம்ப கால எந்த சிதைவும் இல்லாத தூய்மையான நிலையை குறிக்கிற ஒரு சிறந்த அடையாளம். அது இன்னும் இந்த உலகத்தால உடைக்கப்படல. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இங்க புனிதம் அப்படிங்கிறது வெறும் பக்திமானா இருக்கிறதையோ இல்ல சடங்குகள் பண்றதையோ குறிக்கல. மாறாக அது நம்ம உள்ளத்தோட கட்டமைப்பு முழுமையை குறிக்குது. அதாவது எந்த உடைசலும் இல்லாத சிதறாத மனநிலைய, உங்களோட அந்த ஒரிஜினல் தூய்மைய அப்படியே தக்க வச்சுக்கிற நிலையத்தான் இதை உணர்த்துது. ஆசிரியர் இங்க ஒரு சூப்பரான லாஜிக் சொல்றாரு. உலகத்துல இருக்கிற எல்லாருமே எந்த வேறுபாடும் இல்லாம தூய்மையையும் புனிதத்தையும் விரும்புறோம், ஆராதிக்கிறோம். ஏன் தெரியுமா? நாம எல்லாருமே அந்த புனிதத்திலிருந்து தான் உருவானோம் அப்படிங்கிறதுக்கான மிக சிறந்த ஆதாரமே அதன் மேல நாம வச்சிருக்கிற இந்த எல்லையற்ற ஈர்ப்பு தான். சிம்பிளா சொல்லணும்னா, நாம எங்கிருந்து வந்தோமோ அதையே தான் நம்ம திரும்ப தேடுறோம். ஆனா நாம வளர வளர என்ன ஆகுது? பெரியவங்களானதும் வாழ்க்கை போராட்டத்துல இறங்குறோம். உங்க கவனமும் சக்தியும் ஆயிரக்கணக்கான தேவையில்லாத விஷயங்கள்ல, அற்பமான காரியங்கள்ல சிதறடிக்கப்படுறத நீங்க எப்பவாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதுதான் நம்ம வீழ்ச்சியோட ஆரம்பம். ஒரு முழுமையான பாத்திரமா இருந்த நாம அப்படியே சின்ன சின்ன துண்டுகளா சிதைக்கப்படுறோம். இத விளக்குறதுக்கு ஆசிரியர் வீணாக்குதல் அல்லது ப்ரோஃப்ளிகர்சி அப்படிங்கிற ஒரு அழுத்தமான வார்த்தைய பயன்படுத்துறாரு. பொறுப்பற்ற முறையில நம்ம சக்தியை வீணாக்குறதுன்னு அர்த்தம். மனிதன் தன்னோட அந்த உள்ளார்ந்த முழுமைத்தன்மைய தேவையில்லாம சிதறடிக்கிறது மூலமா எப்படி தன்னைத்தானே புனிதமற்றவனா மாத்திக்கிறான் அப்படிங்கறது இந்த வார்த்தை ரொம்ப தெளிவா விளக்குது. ஒரு வகையில இது நாம நமக்கே செஞ்சுக்கிற ஒரு துரோகம்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் இந்த ஒப்பீட்டை கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கம் எந்த சிதறலும் இல்லாம முழுமையான தன்மையோட அமைதியா இருக்கிற ஒரு குழந்தை, இன்னொரு பக்கம் வேலை, கோபம், ஆசை, கவலைன்னு பல அற்பமான ஆளுமைகளா சிதறி போன நாம. நம்ம மனம் சிதறுது, கவனம் சிதறுது, சக்தி சிதறுது. இப்படி துண்டு துண்டா உடைஞ்ச நிலையில நம்மால எப்படி புனிதமா இருக்க முடியும்? இந்த முரண்பாடுதான் நம்மளோட தற்போதைய நிலைய அப்படி தோலுரிச்சு காட்டுது. மூல நூல்ல இருக்கிற ஒரு வாக்கியம் இது. மனிதன் தன் சக்தியை வீணாக்குவதன் மூலம் தன்னை அறியாமலேயே தன்னை தூய்மையற்றவனாக ஆக்கிக் கொண்டான். இதுல அந்த தன்னை அறியாமலேயே அப்படிங்கிற வார்த்தைய நாம ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். யாருமே வேணும்னே பிளான் பண்ணி தங்கள் மனசை சிதைச்சிக்கிறது கிடையாதுங்க. இது நம்ம அன்றாட வாழ்க்கை ஓட்டத்துல நடக்கிற ஒரு சோகமான ஆனா எதிர்பாராத விளைவுதான். சொல்லப்போனா இது ஒரு விபத்து மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, எல்லாம் சிதறி போயிடுச்சு, இனி எதுவுமே பண்ண முடியாதா? கண்டிப்பா முடியும். இங்கதான் இந்த தத்துவத்தோட மிகச்சிறந்த நம்பிக்கை அளிக்கிற ஒரு பகுதி ஆரம்பமாகுது. சிதறிப்போன நம்ம மனச திரும்பவும் ஒன்றிணைச்சு சரி செய்ய முடியுங்கிற அத மிகப்பெரிய விடுதலைய சுவாமி சித்பவானந்தர் நமக்கு தராரு. நம்மளோட சிதைவுங்கிறது ஒரு முடிவே கிடையாது, அது வெறும் ஒரு இடைவெளி மட்டும்தான். இந்த மீட்சிக்கான பாதையில ரொம்ப முக்கியமான 3 விஷயங்களை நம்ம மனசுல வச்சுக்கணும். 1, உங்களால உங்களை மீண்டும் புதிதா முழுமையா உருவாக்க முடியும். 2, நீங்க சந்திக்கிற சறுக்குகள் எல்லாமே நிரந்தரமானது கிடையாது. 3, உங்களை நீங்க சரி செஞ்சுக்க எப்போதுமே நேரம் கடந்து போறதே இல்ல. இது எவ்வளவு ஒரு அற்புதமான செய்தி பாருங்க. இதுல அந்த தற்காலிக பின்னடைவுகள் அப்படிங்கிற வரிய இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம்.
உங்களோட தனிப்பட்ட குறைகளோ கோபமோ பதவீனங்களோ நிச்சயமா உங்க வாழ்க்கையோட என் கார்டு கிடையாது. உங்க ஆன்மாவோட அந்த நீண்ட கால பயணத்துல இதெல்லாம் வெறும் தற்காலிகமான தடைகள் மட்டும்தான். ஒரு ரோட்ல இருக்கிற சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி. அதை கடந்து நம்மால திரும்பவும் அந்த ஒரிஜினல் முழுமைத்தன்மையை அடைய முடியுங்கிறத எப்பவும் மறந்துடாதீங்க. இப்போ நாம இந்த விளக்குரையோட இறுதி கட்டத்துக்கு, அந்த மாபெரும் தத்துவ புள்ளிக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் நிதானமா யோசிப்போம். ஒரு மனிதன் தன்னை முழுமையா சரி செஞ்சுக்கிட்ட பிறகு, அதாவது தனக்குள்ள திரும்பவும் அந்த புனிதத்தை நிலைநிறுத்தின பிறகு, அவன் இந்த உலகத்தை எப்படி பாப்பான்? அவனோட பார்வையில என்ன மாற்றம் வரும்? சுவாமி சித்பவானந்தர் தாயுமானவரோட இந்த ஆழமான வரிகளோட இந்த தலைப்பை முடிக்கிறாரு. கேளுங்க. பிரபஞ்சம் முழுவதும் புனிதம் நிறைந்துள்ளது. எவன் தன்னளவில் புனிதத்தில் நிலை பெற்றுள்ளானோ அவனால் மட்டுமே அதை உணர முடியும். இந்த உண்மையோட ஆழம் உங்களுக்கு புரியுதா? இத கொஞ்சம் உங்க மனசுக்குள்ள உள்வாங்கிக்கோங்க. புனிதம்ங்கிறது எங்கேயோ தூரத்துல இல்ல, அது எங்கும் பரவி இருக்கு. இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா, நமக்குள்ள அமைதி உடைஞ்சிருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எந்த அமைதியையும் அழகையும் நம்மளால பார்க்கவே முடியாது. நாம உலகத்தை குறை சொல்றோம், ஆனா உண்மையான குறை நம்ம பார்வையில தான் இருக்கு. முதல்ல நம்ம உள்மனசை சரி செஞ்சு நமக்குள்ள புனிதத்தை நிலைநிறுத்தணும். அப்போதான் இந்த அகிலம் எங்கும் பரவி இருக்கிற உண்மையான புனிதத்தை நம்ம கண்களால பார்க்க முடியும். சோ, இந்த அற்புதமான விளக்க உரையோட முடிவுல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். இன்னைக்கு உங்க மனசோட எந்த பகுதிகள் சிதறி கிடக்குது? உங்க கவனத்தையும் சக்தியையும் வீணாக்குற அந்த பகுதிகள் எவை? எதை நீங்க சரி செஞ்சு மீண்டும் உங்களோட அந்த அற்புதமான முழுமையான தன்மைக்கு திரும்ப போறீங்க? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு நான் விடைபெறுகிறேன். உங்களை சரி செய்ய இதுவே சரியான தருணம். சந்திப்போம்.